அனைவருக்கும் வணக்கம். ஆகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர்தான் புதுமை பித்தன். இவருடைய சிறுகதைகளின் தொகுப்பிலிருந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இந்த கதை தமிழ் எழுத்துக்கள்லையும் சரி, தமிழ் சிறுகதைகளையும் சொல்லி தவிர்க்க முடியாத ஒரு கதையா நம்ம அந்த கதையை பார்க்கலாம். ஏன்னா இந்த கதை எந்த காலத்திற்கும் அது சொல்லக்கூடிய ஒரு கருத்தினை சொல்லக்கூடிய கதையாக அமைந்துள்ளதுதான் மிக சிறப்பான ஒரு இது. இந்த கதை 1943 வெளியிட்டிருக்காங்க. இந்த கதையை நீங்க கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய உயர்வான கருத்துக்களையும் சொல்லுங்க. நம்ம வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சிறுகதை. ஆசிரியர் புதுமை பித்தன். மேலகரம் மே க ராமசாமி பிள்ளை அவர்களின் ஏக புத்திரனும் செல்லப்பா என்பவருமான மேலகரம் மே க ரா கந்தசாமி பிள்ளையவர்கள்தான் பிராட்வையும் எஸ்பிளேனடும் கூடுகிற சந்தையில் ஆபத்தில்லாத ஓரத்தில் நின்று கொண்டு வெகு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார். ட்ரம்மில் ஏறிச் சென்றால் ஒன்றே காலனா மிஞ்சும். பக்கத்து கடையில் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு வீட்டுக்கு நடந்து விடலாம். பஸ்ஸில் ஏறி கண்டக்டரை ஏமாற்றிக் கொண்டே சென்ட்ரலை கடந்துவிட்டு அப்புறம் டிக்கெட் வாங்கி திருவல்லிக்கேணிக்கு போனால் அரை கப் காப்பி குடித்துவிட்டு வீட்டுக்கு போகலாம். ஆனால் வெற்றிலை கிடையாது. கண்டக்டர் தான் என்னை ஏமாற்று என்று வெற்றிலை வைத்து அழைக்கும் போது அவனை ஏமாற்றுவது, அதாவது அவனை ஏமாறாமல் ஏமாற்றுவது தர்ம விரோதம். நேற்று அவன் அப்படி கேட்டபடி சென்ட்ரலிருந்து மட்டும் கொடுத்திருந்தால் காப்பி சாப்பிட்டிருக்கலாம். இப்பொழுது காப்பி சாப்பிட்டால் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்கும். இப்படியாக மேற்படி விலாச பிள்ளையவர்கள் தர்ம விசாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுதுதான் அவருக்கு கடவுள் பிரசன்னமானார். திடீரென்று அவருடைய புத்தி பரவசத்தால் மருளும்படி தோன்றி, இந்தா விடி வரத்தை என்று வற்புறுத்தவில்லை. ஐயா, திருவல்கேணிக்கு எப்படி போகிறது என்றுதான் கேட்டார். டிராமிலும் போகலாம், பஸ்ஸிலும் போகலாம், கேட்டு கேட்டு நடந்தும் போகலாம். மதுரைக்கு வழி வாயிலே என்றார் ஸ்ரீ கந்தசாமி பிள்ளை. நான் மதுரைக்கு போகவில்லை, திருவல்கேணிக்கு தான் வழி கேட்டேன். எப்படி போனால் சுருக்க வழி என்றார் கடவுள். இரண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். சாடி மோதி தள்ளிக்கொண்டு நடமாடும் ஜன கூட்டத்திலிருந்து விலகி செருப்பு ரிப்பேர் செய்யும் தொழிலாளரின் பக்கமாக இருவரும் ஒதுங்கி நின்றார்கள். மேலகரம் ராமசாமி பிள்ளையின் வாரிசுக்கு 45 வயசு. 45 வருஷங்களாக அன்ன ஆகாரம் இல்லாமல் வளர்ந்தவர் போன்ற தேகக்கட்டு, சில கருப்பு மயிர்களும் உள்ள நரைத்த தலை, 2 வாரங்களாக சவரம் செய்யாத முகவெட்டு, எந்த ஜன கும்பலிலும் எவ்வளவு தூரத்திலும் போகும் நண்பர்களையும் கொத்தி பிடிக்கும் அதிதீட்சணியமான கண்கள், காரிக்கம் சட்டு, காரிக்கம் வேஷ்டி, காரிக்கம் மேல் அங்க வஸ்திரம். வழி கேட்டவரை கந்தசாமி பிள்ளை கூர்ந்து கவனித்தார். வயசை நிர்ணயமாக சொல்ல முடியவில்லை. 60 இருக்கலாம், 60,000 இருக்கலாம். ஆனால் அத்தனை வருஷமும் சாப்பாட்டு கவலையே இல்லாமல் கொழு கொழு என்று வளர்ந்த மேனி, வளப்பம், தலையிலே துளிர் கூட கருப்பில்லாமல் நரைத்த சிகை, கோதி கட்டாமல் சிங்கத்தின் பிடரி மயிர் மாதிரி கழுத்தில் விழுந்து சிலிர்த்து கொண்டு நின்றது. கழுத்திலே நட்ட நடுவில் பெரிய கருப்பு மறு, கண்ணும் கண்ணங்கரையல் என்று 4 திசையிலும் சுழன்று சுழன்று வெட்டியது. சில சமயம் வெறியனுடையது போல கனிந்தது. சிரிப்பு, அந்த சிரிப்பு கந்தசாமி பிள்ளையை சில சமயம் பயமுறுத்தியது, சில சமயம் குழந்தையுடையதை போல கொஞ்சியது. ரொம்ப தாகமாக இருக்கிறது என்றார் கடவுள். இங்கே ஜலம் கிளம் கிடைக்காது, வேணுமென்றால் காப்பி சாப்பிடலாம், அதோ இருக்கிறது காப்பி ஹோட்டல் என்றார் கந்தசாமி பிள்ளை. வாருங்களேன், அதைத்தான் சாப்பிட்டு பார்ப்போம் என்றார் கடவுள். கந்தசாமி பிள்ளை பெரிய அபேதவாதி, அந்நியர் தெரிந்தவர் என்று அற்ப பேதங்களை பாராட்டுகிறவர் அல்லர். சரி, வாருங்கள் போவோம் என்றார்.
பிள்ளை நம் தலையில் கட்டிவிட பார்த்தாள் என்று சந்தேகம் தட்டியது. துணிச்சல் இல்லாத வரையில் துன்பந்தான் என்பது கந்தசாமி பிள்ளையின் சங்கற்பம். இருவரும் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். கடவுள் கந்தசாமி பிள்ளையின் பின்புறமாக ஒட்டி கொண்டு பின்தொடர்ந்தார். இருவரும் ஒரு மேஜை அருகில் உட்கார்ந்தார்கள். பையனுக்கு மனப்பாடம் ஒப்பிக்க இடம் கொடுக்காமல் சூடா ஸ்ட்ராங்கா 2 கப் காப்பி என்று தலையை உலுக்கினார் கந்தசாமி பிள்ளை. தமிழை மறந்து விடாதே, 2 கப் காப்பிகள் என்று சொல் என்றார் கடவுள். அப்படி அல்ல, 2 கப்கள் காப்பி என்று சொல்ல வேண்டும் என்று தமிழ் கொடி நாட்டினார் பிள்ளை. முறியடிக்கப்பட்ட கடவுள் அண்ணாந்து பார்த்தார். நல்ல உயரமான கட்டிடமாக இருக்கிறது. வெளிச்சமும் நன்றாக வருகிறது. பின்ன பெரிய ஹோட்டல் கோழிக்குடில் மாதிரி இருக்குமா? கோவில் கட்டுகிறது போல என்று நினைத்து கொண்டிருக்கும். சுகாதார உத்தியோகஸ்தர்கள் விடமாட்டார்கள் என்று தமது வெற்றியை தொடர்ந்து முடுக்கினார் பிள்ளை. கோவில் என்ற பதம் காதில் விழுந்ததும் கடவுளுக்கு உடம்பெல்லாம் நடுநடுங்கியது. அப்படி என்றார் கடவுள். தோற்றாலும் விடவில்லை. சுகாதாரம் என்றால் என்ன என்று சொல்லும் என்று கேட்டார் கடவுள். ஓ, அதுவா? மேஜையே லோசன் போட்டு கழுவி உத்தியோகஸ்தர்கள் அபராதம் போடாமல் பார்த்து கொள்வது. பள்ளிக்கூடத்திலே பரீட்சையில் பையன்கள் தோற்று போவதற்கென்று சொல்லிக் கொடுக்கும் ஒரு பாடம். அதன்படி இந்த கொசு எல்லாம் ராட்சசர்களுக்கு சமானம். அதிலும் இந்த மாதிரி ஹோட்டலுக்குள்ள வந்துவிட்டால் ஆபத்து தான், உயிர் தப்பாது என்று எழுதியிருக்கிறார்கள் என்றார் கந்தசாமி பிள்ளை. அவருக்கே அதிசயமாக இருந்தது இந்த பேச்சு. நாக்கில் சரஸ்வதி கடாட்சம் ஏற்பட்டு விட்டதோ என்று சந்தேகித்தார். கடவுள் அவரை கவனிக்கவில்லை. இவர்கள் வருவதற்கு முன் ஒருவர் சிந்திவிட்டு போன காப்பியில் சிக்கி கொண்டு தவிக்கும் ஒன்றை கடவுள் பார்த்து கொண்டே இருந்தார். அது முக்கி முனகி ஈரத்தை விட்டு வெளியே வர முயன்று கொண்டிருந்தது. இதோ இருக்கிறதே என்றார் கடவுள். உதவி செய்வதற்காக விரலை நீட்டினார். அது பறந்து விட்டது. ஆனால் எச்சில் காப்பி அவர் விரலில் பட்டது. என்ன ஐயா, எச்சிலை தொட்டி விட்டீரே, இந்த ஜலத்தை எடுத்து மேஜைக்கு கீழே கழுவும் என்றார் பிள்ளை. ஈயே வரவிடக்கூடாது, ஆனால் மேஜையின் கீழே கழுவ வேண்டும் என்பது சுகாதாரம் என்று முனகிக் கொண்டார் கடவுள். பையன் 2 கப் காப்பி கொண்டு வந்து வைத்தான். கடவுள் காப்பியை எடுத்து பருகினார். சோமபானம் செய்த தேவ கலை முகத்தில் தெரிந்தது. நம்முடைய லீலை என்றார் கடவுள். உம்முடைய லீலை இல்லைங்கானுக்கும் ஹோட்டல்காரன் லீலை. அவன் சிக்கரி பவுடரை போட்டு வைத்திருக்கிறான். உம்முடைய லீலை எல்லாம் பில் கொடிக்கிற படலத்திலே என்று காதோடு காதாய் சொன்னார் கந்தசாமி பிள்ளை. சூசகமாக பில் பிரச்சனையை தீர்த்து விட்டதாக அவருக்கு ஓர் எக்களிப்பு. சிக்கரி பவுடர் என்றால் என்று சற்று சந்தேகத்துடன் தலையை நிமித்தினார் கடவுள். சிக்கரி பவுடர் காப்பி மாதிரி தான் இருக்கும், ஆனால் காப்பி அல்ல. சில பேர் தெய்வத்தின் பெயரை சொல்லிக் கொண்டு ஊரை ஏமாற்றி வருகிற மாதிரி என்றார் கந்தசாமி பிள்ளை. தெய்வம் என்றதும் திடுக்கிட்டார் கடவுள். பெட்டி அடியில் பிள்ளை கொடுக்கும் போது கடவுள் புத்தம் புதிய 100 ரூபாய் நோட்டை ஒன்றை நீட்டினார். கந்தசாமி பிள்ளை திடுக்கிட்டார். சில்லறை கேட்டால் தரமாட்டேனா? அதற்காக 3 பில் எதற்கு? கண்ணை துடைக்கவா, மனசை துடைக்கவா என்றார் ஹோட்டல் சொந்தக்காரர். நாங்கள் காப்பி சாப்பிடதான் வந்தோம் என்றார் கடவுள். அப்படியானால் சில்லறையை வைத்துக் கொண்டு வந்திருப்பீர்களே என்றார் ஹோட்டல் முதலாளி. அதற்குள் சாப்பிட்டு விட்டு வெளியே காத்திருப்போர் கூட்டம் ஜாஸ்தியாக வீண் கலாட்டா வேண்டாம் என்று சில்லறையை எண்ணி கொடுத்தார். 99 ரூபாய் 13 சரியா? பார்த்து கொள்ளும் சாமியாரே. நீங்கள் சொல்லிவிட்டால் நமக்கும் சரிதான், எனக்கு கணக்கு வராது என்றார் கடவுள். ஒரு போலி 10 ரூபாய் நோட்டை தள்ளிவிட்டதில் கடைக்காரருக்கு ஒரு திருப்தி.
வெளியே இருவரும் வந்தார்கள். வாசலில் அவ்வளவு கூட்டம் இல்லை. இருவரும் நின்றார்கள். கடவுள் தம் கையில் கற்றையாக அடிக்கிருந்த நோட்டுகளில் 5வது மட்டும் எடுத்தார். சுக்கு நூறாக கிழித்து கீழே எறிந்தார். கந்தசாமி பிள்ளைக்கு பக்கத்தில் நிற்பவர் வைத்தியமோ என்ற சந்தேகம். திடுக்கிட்டு வாயை பிளந்து கொண்டு நின்றார். கள்ள நோட்டு, என்னை ஏமாற்ற பார்த்தான், நான் அவனை ஏமாற்றி விட்டேன் என்றார் கடவுள். அவருடைய சிரிப்பு பயமாக இருந்தது. என் கையில் கொடுத்தால் பாப்பான் குடுமியை பிடித்து மாற்றி கொண்டு வந்திருப்பேனே என்றார் கந்தசாமி பிள்ளை. சிக்கரி பவுடருக்கு நீ உடன்பட்டீரா இல்லையா? அந்த மாதிரி இதற்கு நான் உடன்பட்டேன் என்று வைத்துக் கொள்ளும். அவனுக்கு 10 ரூபாய் தான் பெருசு, அதனால்தான் அவனை ஏமாற்றும்படி விட்டேன் என்றார் கடவுள். வழிய வந்து காப்பி வாங்கி கொடுத்தவரிடம் எப்படி விடை பெற்றுக் கொள்வது என்று பட்டது கந்தசாமி பிள்ளைக்கு. திருவல்லிக்கணிக்கு தானே, வாருங்கள் டிராமில் ஏறுவோம் என்றார் கந்தசாமி பிள்ளை. அது வேண்டவே வேண்டாம், எனக்கு தலை சுற்றும், மெதுவாக நடந்தே போய்விடலாமே என்றார் கடவுள். ஐயா, நான் பகலெல்லாம் காலால் நடந்தாச்சு, என்னால் அடி எடுத்து வைக்க முடியாது, ரிக்ஷாவில ஏறி போகலாமே என்றார் கந்தசாமி பிள்ளை. நாம் தான் வழிகாட்டுகிறோமே, 10 ரூபாய் நோட்டை கிழிக்கக்கூடியவர் கொடுத்தால் என்ன என்பதுதான் அவருடைய கட்சி. நர வாகனமா, அதுதான் சிலாக்கியமானது என்றார் கடவுள். 2 பேரும் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டார்கள். சாமி, கொஞ்சம் இருங்கோ, விளக்கை ஏத்திக்கிறேன் என்றான் ரிக்ஷாக்காரன். பொழுது மங்கி மின்சார வெளிச்சம் மிஞ்சியது. இவ்வளவு சீக்கிரத்தில் அந்யோன்மைய விட்டமே, நீங்கள் யார் என்று கூட எனக்கு தெரியாது, நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது. பட்டணத்து சந்தை இறைச்சலிலே இப்படி சந்திக்க வேண்டும் என்றால். கடவுள் சிரித்தார். பல் இருட்டில் மோகனமாக மின்னியது. நான் யார் என்பது இருக்கட்டும், நீங்கள் யார் என்பதை சொல்லுங்களே என்றார் அவர். கந்தசாமி பிள்ளைக்கு தம்மை பற்றி சொல்லிக் கொள்வதில் எப்பொழுதும் ஒரு தனி உற்சாகம். அதிலும் ஒருவன் ஓடுகிற ரிக்ஷாவில் தம்மிடம் அகப்பட்டு கொண்டா விட்டு வைப்பாரா? கனைத்து கொண்டு ஆரம்பித்தார். சித்த வைத்திய தீபிகை என்ற வைத்திய பத்திரிகையை பார்த்ததுண்டா என்று கேட்டார் கந்தசாமி பிள்ளை. இல்லை என்றார் கடவுள். அப்பொழுது வைத்திய சாஸ்திரத்தின் பரிச்சயமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார் கந்தசாமி பிள்ளை. பரிச்சயம் உண்டு என்றார் கடவுள். இது என்னடா சங்கட்டமாக இருக்கிறது என்று யோசித்தார் கந்தசாமி பிள்ளை. உங்களுக்கு வைத்திய சாஸ்திரத்தில் பரிச்சயம் உண்டு, ஆனால் சித்த வைத்திய தீபிகையுடன் பரிச்சயம் இல்லை என்று கொள்வோம். அப்படியாயின் உங்கள் வைத்திய சாஸ்திர ஞானம் பரிபூர்ணமாகவில்லை. நம்மிடம் 17 வருஷத்து இதழ்களும் 12 வால்யூம்களாக இருக்கின்றன. நீங்கள் அவசியம் வீட்டுக்கு ஒரு முறை வந்து அவற்றை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் 17 வருஷ இதழ்களா? 17, 12, 204. கடவுளின் மனசு நடுநடுங்கியது. ஒருவேளை 1/4 வருஷம் ஒரு முறை பத்திரிகையாக இருக்கலாம் என்ற ஓர் அற்ப நம்பிக்கை தோன்றியது. தீபிகை மாதம் ஒரு முறை பத்திரிகை. வருஷ சந்தா உள்நாட்டுக்கு ரூபாய் 1, வெளிநாடு என்ற 2.25. ஜீவிய சந்தா ரூபாய் 25. நீங்கள் சந்தாதாரராக சேர்ந்தால் ரொம்ப பிரயோஜனம் உண்டு. வேண்டுமானால் ஒரு வருஷம் உங்களுக்கு அனுப்புகிறேன், அப்புறம் ஜீவிய சந்தாவை பார்க்கலாம் என்று கடவுளை சந்தாதாரராக சேர்க்கவும் முயன்றார். 17 வால்யூம்கள் தவிர இன்னும் 25 ரூபாயை வாங்கி கொண்டு ஓட ஓட விரட்டலாம் என்று நினைக்கிறாரா? அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது என்று யோசித்துவிட்டு, யாருடைய ஜீவியம் என்று கேட்டார் கடவுள். உங்கள் ஆயுள்தான், என் ஆயுளும் அல்ல, பத்திரிகை ஆயுளும் அல்ல. அது அழியாத வஸ்து. நான் போனாலும் வேறு ஒருவர் சித்த வைத்திய தீபிகையை நடத்து கொண்டுதான் இருப்பார். அதற்கும் ஏற்பாடும் பண்ணியாச்சு என்றார் கந்தசாமி பிள்ளை.
இந்த சமயம் பார்த்து ரிக்ஷாக்காரன் வண்டி வேகத்தை நிதானமாக்கிவிட்டு பின்புறமாக திரும்பி பார்த்தான். வேகம் குறைந்ததால் எங்கே வண்டியில் இருக்கிற ஆசாமி குதித்து ஓடி போவாரோ என்று கந்தசாமி பிள்ளைக்கு பயம். என்னடா திரும்பி பார்க்கிற, மோட்டார் வருது, மோதிக்காதே, வேகமாக போ என்றார் கந்தசாமி பிள்ளை. என்ன சாமி, நீங்க என்ன மனுஷ பிறவியா அல்லது பிசாசுங்களா? வண்டியில ஆளே இல்லாத மாதிரி காத்தாட்டம் இருக்கு என்றான் ரிக்ஷாக்காரன். வாடகையும் காத்தாட்டமே தோணும்படி குடிக்கிறோம், நீ வண்டி எஸ்குன்னு போ என்று அதட்டினார் கந்தசாமி பிள்ளை. தவிரவும் நான் வைத்திய தொழிலும் நடத்தி வருகிறேன். சித்த முறைதான் அனுஷ்டானம். வைத்தியத்துல வருவது பத்திரிகைக்கும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் குறைய போதும். இந்த இதழிலே ரசக்கட்டை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் பாருங்கோ. நமக்கு ஒரு பழைய சுவடி ஒன்று கிடைத்தது. அதிலே பல அபூர்வ பிரயோகம் எல்லாம் சொல்லி இருக்கு என்று ஆரம்பித்தார் கந்தசாமி பிள்ளை. ஏதேது மகன் ஓய்கிற வழிய காணோமே என்று நினைத்தார் கடவுள். தினம் சராசரி எத்தனை பேரை வேட்டு வைப்பீர் என்று கேட்டார். பெருமையாக சொல்லிக் கொள்ளும்படி அவ்வளவு ஒன்றும் இல்லை. மேலும் உங்களுக்கு நான் வைத்தியத்தை ஜீவனோமபாயமாக வைத்திருக்கிறேன் என்பது ஞாபகம் இருக்க வேண்டும். வியாதியும் கூடுமான வரையில் அகன்று விடக்கூடாது, ஆசாமியும் தீர்ந்து விடக்கூடாது. அப்பொழுதுதான் சிகிச்சைக்கு வந்தவனிடம் வியாதியை ஒரு வியாபாரமாக வைத்து நடத்த முடியும். ஆள் அல்லது வியாதி என்று முரட்டுத்தனமாக சிகிச்சை பண்ணினால் தொழில் நடக்காது. வியாதியும் வேகம் குறைந்து படிப்படியாக குணமாக வேண்டும். மருந்தும் வியாதிக்கோ மனுஷனுக்கோ கெடுதல் தந்து விடக்கூடாது. இதுதான் வியாபார முறை. இல்லாவிட்டால் இந்த 17 வருஷங்களாக பத்திரிகை நடத்தி கொண்டிருக்க முடியுமா என்று கேட்டார் கந்தசாமி பிள்ளை. கடவுள் விஷயம் புரிந்தவர் போல தலையை ஆட்டினார். இப்படி உங்கள் கையை காட்டுங்கள், நாடி எப்படி அடிக்கிறது என்று பார்ப்போம் என்று கடவுளின் வலது கையை பிடித்தார் கந்தசாமி பிள்ளை. ஓடுகிற வண்டியில் இருந்து கொண்டோ என்று சிரித்தார் கடவுள். அது வைத்தியனுடைய திறமையை பொறுத்தது என்றார் கந்தசாமி பிள்ளை. நாடியை சில வினாடிகள் கவனமாக பார்த்தார். பித்தம் ஏறி அடிக்கிறது, விஷ பிரயோகமும் பழக்கம் உண்டோ என்று கொஞ்சம் வினயத்துடன் கேட்டார் பிள்ளை. நீ கெட்டிக்காரன்தான், வேறும் எத்தனையோ உண்டு என்று சிரித்தார் கடவுள். ஆமாம், நாம் என்னத்தை எல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறோம், அது இருக்கட்டும். திருவெளிக்கேணியில் எங்கே என்றார் கந்தசாமி பிள்ளை. 7ஆம் நம்பர் வீடு, ஆபீஸ், வேங்கடஜலாமுதிரி சந்து என்றார் கடவுள். அடடே, அது நம்ம விலாசமாச்சே, அங்க யார பார்க்க வேண்டும்? கந்தசாமி பிள்ளையே. சரியா போச்சு போங்க, நான் தான் அது. தெய்வம்தான் நம்மை அப்படி சேர்த்து வைத்திருக்கிறது. தாங்கள் யாரோ இனம் தெரியவில்லையே என்றார் கந்தசாமி பிள்ளை. நானா? கடவுள் என்றார் சாவகாசமாக, மெதுவாக. அவர் வானத்தை பார்த்து கொண்டு தாடியை நெருடினார். கந்தசாமி பிள்ளை திடுக்கிட்டார். கடவுளாவது வருவதாவது? பூலோகத்தை பார்க்க வந்தேன். நான் இன்னும் சில நாட்களுக்கு உம்முடைய அதிதி. கந்தசாமி பிள்ளை பதற்றத்துடன் பேசினார். எத்தனை நாள் வேண்டுமானாலும் இரும், அதற்கு ஆட்சேபம் இல்லை. நீர் மட்டும் உம்மை கடவுள் என்று தயவு செய்து வெளியில் சொல்லிக் கொள்ள வேண்டாம். உம்மை பைத்தியக்காரன் என்று நினைத்தாலும் பரவாயில்லை. என்னை என் வீட்டுக்காரி அப்படி நினைத்து விடக்கூடாது என்றார். அந்த விளக்கு பக்கத்தில் நிறுத்திடா என்றார் கந்தசாமி பிள்ளை. வண்டி நின்றது. இருவரும் இறங்கினார்கள். கடவுள் அந்த ரிக்ஷாக்காரனுக்கு பளபளப்பான ஒற்றை ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து கொடுத்தார். நல்லா இருக்கணும் சாமி என்று உள்ளம் குளிர சொன்னார் ரிக்ஷாக்காரன். கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுவதாவது? என்னடா, பெரியவரை பார்த்து நீ என்னடா ஆசீர்வாதம் பண்ணுவது என்று அதட்டினார் கந்தசாமி பிள்ளை. அப்படி சொல்லாதேடா அப்பா. இத்தனை நாளா காது குளிர மனசு குளிர
இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டதில்லை. அவன் சொன்னால் என்ன என்றார் கடவுள். அவன் கிட்ட 2 குறைச்சு கொடுத்து பார்த்தால் அப்ப தெரியும் என்றார் கந்தசாமி பிள்ளை. எசமா, நான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன், அநியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லை சாமி. நான் எப்பவும் அண்ணா அந்த லெக்கில தான் குந்திக்கிட்டு இருப்பேன். வந்தா கண் பார்க்கணும் என்று ஏற்காலை உயர்த்தினார் ரிக்ஷாக்காரன். மகாநாயத்துக்கு கட்டுப்பட்டவன் தான் தெரியும் போடா, கள்ளு தண்ணிக்கு கட்டுப்பட்டவன் என்றார் கந்தசாமி பிள்ளை. வாடகை வண்டியை இஸ்திக்கிட்டு நாள் முச்சூடும் வெயில ஓடினா தெரியும். உன்னை என்ன சொல்ல, கடவுளுக்கு கண் இல்ல, உன்னைய சொல்ல வச்சான், என்னைய கேட்க வச்சான் என்று சொல்லிக்கொண்டே வண்டியை இழுத்து சென்றான். கடவுள் வாய்விட்டு உறக்க சிரித்தார். விழுந்து விழுந்து சிரித்தார். மனசிலே மகிழ்ச்சி, குளிர்ச்சி. இதுதான் பூலோகம் என்றார் கந்தசாமி பிள்ளை. இவ்வளவுதானா என்றார் கடவுள். இருவரும் வீட்டை நோக்கி நடந்தார்கள். வீட்டுக்கு எதிரில் உள்ள லாந்தல் கம்பத்தின் பக்கத்தில் வந்ததும் கடவுள் நின்றார். கந்தசாமி பிள்ளையும் காத்து நின்றார். பக்தா என்றார் கடவுள். எதிரில் கிழவனார் நிற்கவில்லை. புலி தோளாடையும் சடாமுடியும் மானும் மழுவும் பிறையுருமாக கடவுள் காட்சியளித்தார். கண்ணிலே மகிழ்ச்சி வெறி துள்ளியது. உதட்டிலே புன் சிரிப்பு. பக்தா என்றார் மறுபடியும். கந்தசாமி பிள்ளைக்கு விஷயம் புரிந்து விட்டது. ஒய் கடவுளே, இந்தா பிடி வரத்தை என்கிற வித்தையெல்லாம் என்கிட்ட செல்லாது. நீ வரத்தை கொடுத்து விட்டு உன் பாட்டுக்கு போவீர். இன்னொரு தெய்வம் வரும், தலையை கொடு என்று கேட்கும். உம்மிடம் வரத்தை வாங்கி கொண்டு பிறகு தலைக்கு ஆபத்தை தேடிக்கொள்ளும். ஏமாந்த சோனகிரி நான் அல்ல. ஏதோ பூலோகத்தை பார்க்க வந்தீர், நம்முடைய அதிதியாக இருக்க ஆசைப்பட்டீர். அதற்கு ஆட்சேபம் எதுவும் இல்லை. என்னுடன் பழக வேண்டுமானால் மனுஷனை போல என்னை போல நடந்து கொள்ள வேண்டும். மனுஷ அத்துக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். நான் முந்தி சொன்னதை மறக்காமல் வீட்டுக்கு ஒழுங்காக வாரும் என்றார் கந்தசாமி பிள்ளை. கடவுள் மௌனமாக பின்தொடர்ந்தார். கந்தசாமி பிள்ளையின் வாதம் சரி என்று பட்டது. இதுவரையில் பூலோகத்தில் வரம் வாங்கி உருப்பட்ட மனுஷன் யார் என்ற கேள்விக்கு பதிலே கிடையாது என்றுதான் அவருக்கு பட்டது. கந்தசாமி பிள்ளை வாசல் அருகில் சற்று நின்றார். சாமி, உங்களுக்கு பரமசிவம் என்று பெயர் கொடுக்கவா, அம்மையப்ப பிள்ளை என்று கூப்பிடவா என்றார். பரமசிவன் தான் சரி, பழைய பரமசிவம். அப்போ உங்களை அப்பா என்று உறவு முறை வைத்து கூப்பிடுவேன், உடன்பட வேணும் என்றார் கந்தசாமி பிள்ளை. அப்பா என்று வேண்டாமப்பா, பெரியப்பா என்று கூப்பிடும், அப்போதுதான் என் சொத்துக்கு ஆபத்தில்லை என்று சிரித்தார் கடவுள். பூலோக வளமுறைப்படி நடப்பது என்று தீர்மானித்தபடி சற்று ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று பட்டது கடவுளுக்கு. அப்படி உங்கள் சொத்து என்னவோ என்றார் கந்தசாமி பிள்ளை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் தான் என்றார் கடவுள். பயப்பட வேண்டாம், அவ்வளவு பேராசை நமக்கு இல்லை என்று கூறிக்கொண்டே நடைப்படியில் காலை வைத்தார் கந்தசாமி பிள்ளை. வீட்டு முன் கூடத்தில் ஒரு தகர விளக்கு அவ்விடத்தை கோவிலின் கற்ப கிரகமாக்கியது. அதற்கு அந்த புறத்தில் நீண்டு இருண்டு கிடக்கும் பட்டக சாலை. அதற்கப்புறம் என்னவோ ஒரு குழந்தை, அதற்கு 4 வயசு இருக்கும். மனசிலே இன்பம் பாய்ச்சும் அழகு, கண்ணிலே எப்பொழுது பார்த்தாலும் காரணமற்ற சந்தோஷம். பழைய காலத்து ஆசாரப்படி உச்சியில் குறுக்காக வகிடு எடுத்து முன்னும் பின்னுமாக பின்னிய எலிவாள் சடை வாளை வளைத்து கொண்டு நின்றது. முன்புறம் சடையை கட்டிய வாழை நார் கடமையில் வலிவி தொங்கி குழந்தை குனியும் போதெல்லாம் அதன் கண்ணில் விழுந்து தொந்தரவு கொடுத்தது. குழந்தையின் கையில் ஒரு கரித்துண்டும் ஒரு ஓட்டு துண்டும் இருந்தன. இடையில் முழங்காலை கட்டி கொண்டிருக்கும் கிளிசல் சிற்றாடை. குனிந்த தரையில் கோடு போட முயன்று வாழைநார் கண்ணீர் விழுந்ததனால் நிமிர்ந்து நின்று கொண்டு 2 கைகளாலும் வாழை நாரை பிடித்து பழங்கொண்ட மட்டும் இழுத்தது. அதன் முயற்சி பலிக்கவில்லை, வலித்தது. அழுவோமா அல்லது இன்னும் ஒரு தடவை இழுத்து பார்ப்போமா என்று அது தாக்கித்து கொண்டிருக்கும் போது அப்பா உள்ளே நுழைந்தார். அப்பா என்ற
கூச்சலுடன் கந்தசாமி பிள்ளையின் காலை கட்டி கொண்டது. அண்ணாந்து பார்த்து, எனக்கு என்ன கொண்டாந்த என்று கேட்டது. என்னைத்தான் கொண்டாந்தேன் என்றார் கந்தசாமி பிள்ளை. என்னப்பா, தினம் தினம் உன்னையே தான் கொண்டார, பொறி கடலையாவது கொண்டாடப்படாதா என்று சினுங்கியது குழந்தை. பொறி கடலை உடம்புக்கு ஆகாது. இதோ பார், உனக்கு ஒரு தாத்தாவை கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் கந்தசாமி பிள்ளை. இதுதான் உம்முடைய குழந்தையோ என்று கேட்டார் கடவுள். குழந்தையின் பேரில் விழுந்த கண்களை மாற்ற முடியவில்லை அவருக்கு. கந்தசாமி பிள்ளை சற்று தயங்கினார். சும்மா சொல்லும், இப்போவெல்லாம் நான் சுத்த சைவன், மண்பானை சமையல் தான் பிடிக்கும், பால் தயிர் கூட சேர்த்து கொள்வதில்லை என்று சிரித்தார் கடவுள். ஆசைக்கு என்று காலம் தப்பி பிறந்த கருவேப்பிலை கொழுந்து என்றார் கந்தசாமி பிள்ளை. இப்படி உட்காருங்கள், இப்போ குழாயில தண்ணீர் வராது, குடத்துல எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று உள்ளே இருட்டில் மறைந்தார் கந்தசாமி பிள்ளை. கடவுள் துண்டை உதறி போட்டுவிட்டு கூடத்தில் உட்கார்ந்தார். மனசிலே ஒரு துருதுருப்பும் எல்லையற்ற நிம்மதியும் இருந்தன. வாடியம்மா கருவேப்பிலை கொழுந்தே என்று கைகளை நீட்டினார் கடவுள். ஒரே குதியில் அவருடைய மடியில் வந்து ஏறிக்கொண்டது குழந்தை. என் பேரு கருவேப்பிலை கொழுந்து இல்ல, வள்ளி. அப்பா மாத்திரம் என்ன கருப்பி கருப்பின்னு கூப்பிடுதா, நான் என்ன அப்படியா என்று கேட்டது. அது பதிலை எதிர்பார்க்கவில்லை. அதன் கண்களுக்கு தாத்தாவின் கண்டத்தில் இருந்த கருப்பு மறு தென்பட்டது. அது என்ன தாத்தா, கண்ணங்கரையிலன்னு நவாப்பழ மாதிரி கழுத்துல இருக்கு, அத கடிச்சு திங்கன்னு போல இருக்கு என்று கண்களை சிமிட்டி பேசிக்கொண்டு மடியில் எழுந்து நின்று கழுத்தில் பூ போன்ற உதடுகளை வைத்து அழுத்தியது. இளம் பல் கழுத்தில் கிளுகிழுத்தது. கடவுள் உடலே குழுகுழுத்தது. கூச்சமா இருக்கு என்று உடம்பை நெளித்தார் கடவுள். ஏன் தாத்தா, கழுத்துல நெருப்பு கிருப்பு பட்டு பொத்து போச்சோ? எனக்கும் இந்தா பாரு என்று தன் விரல் நுனையில் கன்றி கருத்து போன கொப்புளத்தை காட்டியது. பாப்பா, அது நாகப்பழம் தாண்டி அம்மா. முந்தி ஒரு தரம் எல்லாரும் கொடுத்தாலேன்னு வாங்கி வாயில போட்டு கொண்டேன். எனக்கு பங்கில்லையான்னு கழுத்தை பிடிச்சிட்டாங்க. அதுல இருந்து அது அங்கேயே சிக்கிக்குச்சு. அது கிடக்கட்டும், உனக்கு விளையாட தோழி பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டார் கடவுள். வட்டும் கரித்துண்டும் இருக்கே, நீ வட்டாட வருதியா என்று கூப்பிட்டது. குழந்தையும் கடவுளும் வட்டு விளையாட ஆரம்பித்தார்கள். ஒற்றை காலை மடக்கி கொண்டே நொண்டி அடித்து ஒரு தாவு தாவினார் கடவுள். தாத்தா, தோத்தி போனியே என்று கைகொட்டி சிரித்தது குழந்தை. ஏ என்று கேட்டார் கடவுள். கால் கரிக்கோட்டில் பட்டுவிட்டதாம், முந்தியே சொல்லப்படாதா என்றார் கடவுள். ஆட்டம் தெரியாம ஆட வரலாமா என்று கையை மடக்கி கொண்டு கேட்டது குழந்தை. அந்த சமயத்தில் ஸ்ரீ கந்தசாமி பிள்ளை முன்னே வர ஸ்ரீமதி பின்னே குடமும் இடுப்புமாக இருட்டில் இருந்து வெளிப்பட்டார்கள். இவங்கதான் கைலாசவரத்து பெரியப்பா, கரிசங்குளத்து பொண்ண இவங்களுக்கு ஒண்ணு விட்ட அண்ணாச்சி மகனுக்கு தான் கொடுத்திருக்கு, தெரியாதா என்றார் கந்தசாமி பிள்ளை. என்னமோ தேசாந்திரியாக போய் விட்டதாக சொல்லுவீர்களே, அந்த மாமாவா? பாருங்க மாமா, சேவிக்கிறேன் என்று குடத்தை இறக்கி வைத்துவிட்டு விழுந்து நமஸ்கரித்தாள். காது நிறைந்த பழங்கால பாம்பாடம் கன்னத்தில் இடிபட்டது. பத்தும் பெருக்குமாக சுகமாக வாழ வேணும் என்று ஆசீர்வதித்தார் கடவுள். காந்திமதி அம்மையாருக்கு என்றும் அனுபவித்திராத உள்ள நிறைவு ஏற்பட்டது. மனமும் குளிர்ந்தது, கண்ணும் நனைந்தது. வாசலில் இருக்கிற அரிசி மூட்டையை அப்படியே போட்டு வச்சிருந்தா என்று ஞாபகம் ஊட்டினார் கடவுள். இவங்களுக்கு மறதிதான், சொல்லி முடியாது. அரிசி வாங்கியாச்சேன்னு இப்பதான் கேட்டேன், இல்லைன்னு சொன்னாங்க. ஊருக்கெல்லாம் மருந்து கொடுக்காக, இவக மறதிக்குத்தான் மருந்த காங்கல. படைச்ச கடவுள் தான் பக்கத்துல நின்னுதான் பார்க்கணும் என்றார் காந்திமதி அம்மாள். பார்த்துக்கிட்டு தான் நிக்கார என்றார் கடவுள் கிராமியமாக. பார்த்து சிரிக்கணும், அப்பதான் புத்தி வரும் என்றாள் அம்மையார். கடவுள் சிரித்தார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் வாசலுக்கு போனார்கள். இந்த செப்பிடி வித்தையெல்லாம் கூடாது என்று சொன்னேனே என்றார்
பிள்ளை காதோடு காதாக, இனிமேல் இல்லை என்றார் கடவுள். கந்தசாமி பிள்ளை முக்கி முனகி பார்த்தார். மூட்டை அசையவே இல்லை. நல்ல இளவட்டம் என்று சிரித்து கொண்டே மூட்டையை இடுப்பில் இடுக்கிக் கொண்டார் கடவுள். நீங்க எடுக்காதாவது உங்களைத்தானே ஒரு பக்கமாக தாங்கி பிடியுங்கோ, சும்மா பார்த்துக்கிட்டே நிக்கியாவலே என்று பதைத்தாள் காந்திமதி அம்மாள். நீ சும்மா இரம்மா, எங்க போடணும் சொல்லுதே என்றார் கடவுள். இந்த கூடத்திலேயே கிடக்கட்டும், நீங்க இங்க சும்மா வச்சிருங்க என்று வழி மறித்தாள் காந்திமதி. கந்தசாமி பிள்ளையும் கடவுளும் சாப்பிட்டு விட்டு வாசல் திண்ணைக்கு வரும் பொழுது இரவு மணி 11. இனிமேல் என்ன யோசனை என்றார் கடவுள். தூக்கம்தான் என்றார் பிள்ளை கொட்டாவி விட்டு கொண்டே. தாத்தா, நானும் உங்கூட தான் படுத்துக்குவேன் என்று ஓடி வந்தது குழந்தை. நீ அம்மைய கூப்பிட்டு பாயும் தலையனையும் எடுத்து போடச் சொல்லு என்றார் கந்தசாமி பிள்ளை. என்னையுமா தூங்க சொல்லுகிறீர் என்று கேட்டார் கடவுள். மனுஷால் கூட பழகினால் அவர்களை போலதான் நடந்தாகணும். தூங்க இஷ்டமில்லை என்றால் பேசாமல் படுத்து கொண்டிருங்கள். ராத்திரியில் நடமாடினால் அபவாத்துக்கு இடமாகும் என்றார் கந்தசாமி பிள்ளை. கந்தசாமி பிள்ளை பவளக்கார தெரு சித்தாந்த தீபிகை ஆபீஸில் தரையில் உட்கார்ந்து கொண்டு பதவுரை எழுதி கொண்டிருந்தார். போகர் நூலுக்கு விளக்க உரை பிள்ளையவர்கள் பத்திரிகையில் மாதம் தொடர்ச்சியாக பிரசுரமாகி வருகிறது. ஆச்சாப்பா, இன்னும் ஒன்று சொல்ல கேளு அப்பனே. மயமான செங்கரும்பு காய்ச்சிய வெந்நீருடனே கருட பிச்சு கல்லுருவி புல்லுருவி நல்லுமத்தை என்று எழுதிவிட்டு வாசல் வழியாக போகும் தபார்காரன் உள்ளே நுழையாமல் நேராக போவதை பார்த்துவிட்டு, இன்றைக்கு பத்திரிகை போகாது என்று முனகியபடி எழுதியதை சுருட்டி மூளையில் வைத்து விட்டு விரல்களை சொடுக்கு முறித்து கொண்டார். வாசலில் ரிக்ஷா வந்து நின்றது. கடவுளும் குழந்தையும் இறங்கினார்கள். வள்ளியின் இடுப்பில் பட்டு சிற்றாடை, கை நிறைய மிட்டாய் பொட்டலம். தாத்தாவும் நானும் செத்த காலேஜ், உயிர் காலேஜ் எல்லாம் பார்த்தோம் என்று துள்ளியது குழந்தை. எதற்காகவே ஒரு கட்டடத்தை கட்டி எலும்பையும் தோலையும் பொதித்து பொதித்து வைத்திருக்கிறது என்று கேலி செய்ய வேண்டும் என்றும் நினைப்போ என்று கேட்டார் கடவுள். குரலில் கடுகடுப்பு தொனித்தது. அவ்வளவு ஞானத்தோட இங்க யாரும் செய்து விடுவார்களா? சிருஷ்டியின் அபூர்வத்தை காட்டுவதாக நினைத்து கொண்டுதான் அதையெல்லாம் அப்படி வைத்திருக்கிறார்கள். அது கிடக்கட்டும், நீங்க இப்படி ஒரு 25 ரூபாய் கொடுங்கள், உங்களை ஜீவிய சந்தாதாரராக சேர்த்து விடுகிறேன். இன்று பத்திரிக்கை போய் ஆக வேணும் என்று கையை நீட்டினார் பிள்ளை. இது யாரை ஏமாற்ற, யார் நன்மைக்கு என்று சிரித்தார் கடவுள். தானம் வாங்கவும் பிரியமில்லை, கடன் வாங்கும் யோசனையும் இல்லை. அதனால்தான் வியாபாரத்தனமாக இருக்கட்டும் என்கிறேன். நம்மை பற்றி பிரமாதமாக பேசிவிட்டீர்களே. இந்த பூலோகத்திலே நெய் முதல் நல்லெண்ணம் வரையில் எல்லாம் கலப்படம்தான். இது உங்களுக்கு தெரியாதா என்று ஒரு போடு போட்டார் கந்தசாமி பிள்ளை. கடவுள் யோசனையில் ஆழ்ந்தார். அது இருக்கட்டும், போகரில சொல்லிருக்கிறதே கருட பச்சை, அப்படி ஒரு மூலிகை உண்டா அல்லது கருடை பிச்சுதானா என்று கேட்டார் கந்தசாமி பிள்ளை. பிறப்பித்த பொறுப்புதான் எனக்கு, பெயரிட்ட பழியையும் என்மேல் போடுகிறீரே, இது நியாயமா? நான் என்னத்தை கண்டேன்? உம்மை உண்டாக்கினேன், உமக்கு கந்தசாமி பிள்ளை என்று உங்க அப்பா பெயர் இட்டார், அதற்கும் நான் தான் பழியா என்று வாயை மடக்கினார் கடவுள். நீங்கள் 2 பேரும் வெயிலில் அலைந்து விட்டு வந்தது கோபத்தை எழுப்புகிறது போலிருக்கிறது. அதற்காக என்னை மிரட்டி மடக்கி விட்டதாக நினைத்து கொள்ள வேண்டாம். அவசரத்தில் திடுதுப்பென்று சாபம் கொடுத்தீரானால் 25 ரூபாய் வீணாக நஷ்டமாக போகுமோ என்பதுதான் என் கவலை என்றார் கந்தசாமி பிள்ளை. பொட்டலத்தை அவிழ்த்து கொண்டிருந்த குழந்தை, என் தாத்தா அப்பா கிட்ட பேசுத, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இத தின்னு பாரு, இனிச்சு கிடக்கு என்று கடவுளை அழைத்தது. குழந்தை கொடுக்கும் லட்டு துண்டுகளை சாப்பிட்டு கொண்டே, பாப்பா உனக்கு எதுக்கு, முழுசும் உனக்கு என்றார் கடவுள். குழந்தை ஒரு லட்டை எடுத்து சற்று நேரம் கையில் வைத்து கொண்டே யோசித்தது. தாத்தா, முழுசும் வாய்க்குள்ள கொள்ளாதே, உன்னுத்தா உனக்குன்னு சொல்லுதியே,
அப்போ எனக்கு இல்லையா என்று கேட்டது குழந்தை. கடவுள் விழுந்து விழுந்து சிரித்தார். அவ்வளவும் உனக்குதான் என்றார். அவ்வளவுமா எனக்கா என்று கேட்டது குழந்தை. ஆமாம், உனக்கு என்றார் கடவுள். அப்புறம் பசிக்காதே, சாப்பிடாட்டா அம்மா அடிப்பாங்களே, அப்பா லேவியம் கொடுப்பாங்களே என்று கவலைப்பட்டது குழந்தை. பசிக்கும், பயப்படாதே என்றார் கடவுள். தாங்கள் வாங்கி கொடுத்திருந்தாலும் அது ஹோட்டல் பட்சணம், ஞாபகம் இருக்கட்டும் என்றார் கந்தசாமி பிள்ளை. நான் தான் இருக்கிறேனே என்றார் கடவுள். நீங்கள் இல்லை என்று நான் எப்பொழுது சொன்னேன் என்றார் கந்தசாமி பிள்ளை. சில வினாடிகள் பொறுத்து, இன்றைய செலவு போக அந்த 100 ரூபாயில் எவ்வளவு மிச்சம் என்றார் கந்தசாமி பிள்ளை. உமக்கு ரூபாய் 25 போக கையில் 50 இருக்கிறது என்று சிரித்தார் கடவுள். அதற்கு பிறகு என்ன யோசனை? அதுதான் எனக்கும் புரியவில்லை. என்ன போல வைத்தியம் செய்யலாமே. உம்முடன் போட்டி போட நமக்கு இஷ்டம் இல்லை. அப்படி நினைத்து கொள்ள வேண்டாம். என்னோட போட்டி போடல, லோகத்து முட்டாள்தனத்தோட போட்டி போடுகிறீர்கள். பிரியமில்லை என்றால் சித்தாந்த உபன்யாசங்களை செய்யலாமே. நீ எனக்கு பிழைக்கிறதாக்கா வழி சொல்லுகிறீர், அதில் துட்டு வருமா என்று சிரித்தார் கடவுள். அப்போ எனக்கு தான் கூத்து ஆட நன்றாக வருமே. என்ன சொல்லுகிறீர்? தேவியை வேண்டுமானாலும் தருவிக்கிறேன். கந்தசாமி பிள்ளை சிறிது யோசித்தார். எனக்கு என்னவோ பிரியமில்லை என்றார். பிறகு பிழைக்கிற வழி என்னங்கானோ? பிரபஞ்சமே எங்கள் ஆட்டத்தை வைத்துதான் பிழைக்கிறது. உங்கள் இஷ்டம் என்றார் கந்தசாமி பிள்ளை. கந்தசாமி பிள்ளை மறுபடியும் சிறிது நேரம் சிரித்தார். வாருங்கள் போவோம் என்று ஆணியில் கிடந்த மேல் வேட்டியை எடுத்து உதறி போட்டுக் கொண்டார். குழந்தை என்றார் கடவுள். அதுதான் உறங்குகிறதே, வருகிற வரையிலும் உறங்கட்டும் என்றார் பிள்ளை. 1/4 மணி போது கழித்து 3 பேர் திவான் பகதூர் பிரகதீஸ்வர சாஸ்திரிகள் பங்களாவுக்குள் நுழைந்தனர். ஒருவர் கந்தசாமி பிள்ளை, மற்றொருவர் கடவுள், 3வது பெண் தேவி. நான் இவருக்கு தங்கப்பாசியம் செய்து கொடுத்து வருகிறேன், நான் சொன்னால் கேட்பார் என்று விளக்கி கொண்டே முன் வராந்தாக படிக்கட்டியில் ஏறினார் பிள்ளை. இருவரும் பின் தொடர்ந்தனர். தேவியின் கையில் ஒரு சிறு மூட்டை இருந்தது. சாமி இருக்காங்களா? நான் வந்திருக்கேன் என்று சொல்லு என்று அதிகாரத்தோடு வேலைக்காரனிடம் சொன்னார் கந்தசாமி பிள்ளை. பிள்ளையவர்களா? வரவேணும். பஸ்பம் நேத்தோடு தீர்ந்து போச்சே, உங்களை காணவில்லையே என்று கவலைப்பட்டேன் என்று கலகலத்த பேச்சுடன் வெம்பிய சரீரமும் மல் வேஷ்டியும் தங்க விளிம்பு கண்ணாடியுமாக ஒரு திவான் பகதூர் ஓடி வந்தது. எல்லோரையும் கும்பிட்டு கொண்டே அது சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டது. உட்காருங்கள் என்றார் திவான் பகதூர். கந்தசாமி பிள்ளை அவரது நாடியை பிடித்து பார்த்து கொண்டே, பரவாயில்லை, சாயங்காலம் பஸ்மத்தை அனுப்பி வைக்கிறேன். நான் வந்தது இவாளை உங்களுக்கு பரிச்சயம் பண்ணி வைக்க. இவாள் 2 பேரும் நாட்டிய சாஸ்திர சாகரம் உங்கள் நிறுத்திய கலா மண்டாலியில் வசதி பண்ணினா சௌரியமாக இருக்கும் என்றார் கந்தசாமி பிள்ளை. திவான் பகதூரின் உற்சாகம் எல்லாம் ஆமையின் காலும் தலையும் போல் உள் வாங்கின. கைகளை குவித்து ஆள்காட்டி விரல்களையும் கட்டை விரல்களையும் முறையே மூக்கிலும் மோவாய் கட்டையிலுமாக வைத்து கொண்டு என்று தலையை அசைத்து கொடுத்து கொண்டிருந்தார். இவர் பெயர் கூத்தனார், இந்த அம்மாளின் பெயர் பார்வதி. இருவரும் தம்பதிகள் என்று உறவை சற்று விலக்கி வைத்தார் கந்தசாமி பிள்ளை. நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதற்கு முன் நீங்கள் எங்கேயாவது ஆடியிருக்கிறீர்களா என்று தேவியை பார்த்து கொண்டு கூத்தனாரிடம் திவான் பகதூர் கேட்டார். கடவுளுக்கு வாய் திறக்க சந்தர்ப்பம் கொடுக்காமல் நாங்கள் ஆடாத இடம் இல்லை என்றாள் தேவி. என்னவோ என் கண்ணில் படவில்லை. இருக்கட்டும் அம்மா, ரொம்ப கருப்பா இருக்காங்களே, சதசில சோபிக்காதே என்று தான் யோசிக்கிறேன் என்றார் வர்ணபேதை திவான் பகதூர். பெண் பார்க்க வந்தீரா அல்லது நாட்டியம் பார்க்கிறதுக்காக யோசனையோ என்று கேட்டாள் தேவி. அம்மா, கோச்சுக்கப்படாது, ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்க. கலைக்கும் கருப்புக்கும் காணாவுக்கு மேல சம்பந்தமே கிடையாது. நானும் 30 வருஷமா இந்த கலா மண்டலியில பிரசிடண்டா இருந்து வருகிறேன்.
சபைக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் கண்கள் தான் கருத்திருக்கும். உம்ம மண்டலியுமாச்சு சுண்டலியுமாச்சு என்று சொல்லிக்கொண்டே தேவி எழுந்திருந்தாள். இப்படி கோச்சுக்கப்படாது என்று ஏக காலத்தில் திவான் பகதூரும் கந்தசாமி பிள்ளையும் எழுந்திருந்தார்கள். இவர்கள் புது புது பாணியிலே நாட்டியம் ஆடுவார்கள். அந்த மாதிரி இந்த பக்கத்திலேயே பார்த்திருக்க முடியாது. சாஸ்திரம் இவர்களிடம் பிச்சை வாங்க வேணும், ஒரு முறைதான் சற்று பாருங்களே என்று மீண்டும் சிபாரிசு செய்தார் கந்தசாமி பிள்ளை. சரி, பார்க்கிறது, பார்க்கிறதுக்கு என்ன ஆட்சேபம் என்று சொல்லிக்கொண்டு சாய்வு நாற்காலியில் சாய்ந்தார். சரி, நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இமைகளை மூடினார். எங்கே இடம் விசாலமாக இருக்கும் என்று தேவி எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். அந்த நடுகாலுக்குள்ளே போவோமே என்றார் கடவுள். சரி என்று உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டார்கள். சில வினாடிகளுக்கெல்லாம் உள்ளிருந்து கணீர் என்று கம்பீரமான குரலில் இசை எழுந்தது. மயான ருத்திரரானம். இவன் மயான ருத்திரனாம். கதவுகள் திறந்தன. கடவுள் புலி தோளினுடையும் திரிசூலமும் பாம்பும் கங்கையும் சடையும் பின்னி புரள கண்மூடி சிலையாக நின்றிருந்தார். மறுபடியும் இசை. மின்னலை சிக்கல் எடுத்து உதறியது போல ஒரு வெட்டு. வெட்டி திரும்புகையில் கடவுள் கையில் சூலம் மின்னி குதித்தது. கண்களில் வெறியும் உதட்டில் சிரிப்பும் புரண்டோட காலை தூக்கினார். கந்தசாமி பிள்ளைக்கு நெஞ்சில் உதைப்பு எடுத்து கொண்டது. கடவுள் கொடுத்த வாக்கை மறந்து விட்டார் என்று நினைத்து பதறி எழுந்தார். ஒய் கூத்தனாரே, கூத்தை கொஞ்சம் நிறுத்தும். சட், வெறும் தெருக்கூத்தாக இருக்கு. என்னங்கானோ போர்னிய காட்டு மிராண்டி மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு என்று அதட்டினார் திவான் பகதூர். ஆடிய பாதத்தை அப்படியே நிறுத்தி சூலத்தில் சாய்ந்தபடி பார்த்து கொண்டே நின்றார் கடவுள். ஒய், கலைனா என்னன்னு தெரியுமானாகும்? புலித்தோலை தான் கட்டி கொண்டீரே, பாம்புனா பாம்பையே பிடிச்சு கொண்டு வருவா? பாம்பு மாதிரி ஆவாரம் போட்டு கொள்ள வேணும், புலித்தோல் மாதிரி பட்டு கட்டி கொள்ள வேணும். கலைக்கு முதல் அம்சம் கண்ணுக்கு அழகுங்கானோ. வாஸ்தவமாக பார்வதி பரமேஸ்வராலே இப்படி ஆடினாலும் இது நாட்டிய சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது. அதிலே இப்படி சொல்லல. முதல்ல அந்த பாம்பல்களை எல்லாம் பத்திரமா புடிச்சு கூடையில போட்டு வச்சு போட்டு தேசத்தை களையும். இது சிறுசுக நடமாடுற இடம், ஜாக்கிரதை என்றார் திவான் பகதூர். ஸ்ரீ கந்தசாமி பிள்ளையும் அவர் லேசில் விட்டு விடவில்லை. கந்தசாமி பிள்ளைவா, நீ ஏதோ மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்பதற்காக இந்த கூத்து பார்க்க முடியாது, கச்சேரியும் வைக்க முடியாது. அப்புறம் 4 பேரோட தெருவில் நானும் நடமாட வேண்டாம். 1/4 மணி நேரம் கழித்து சித்த வைத்திய தீபிகை ஆபீஸில் 2 பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். தேவியை தவிர குழந்தை பாயில் படுத்து தூங்கி கொண்டிருந்தது. 2 பேரும் மௌனமாக இருந்தார்கள். தெரிந்த தொழிலை கொண்டு லோகத்தில் பிழைக்க முடியாது போல இருக்கே என்றார் கடவுள். நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்களுக்கு பிடித்தது லோகத்துக்கு பிடிக்கவில்லை. வேணும் என்றால் தேவார பாட சாலை நடத்தி பார்க்கிறது தானே. கடவுள் உச்சு என்று நாக்கை சுல் கொட்டினார். அதுக்குள்ளேயே பூலோகம் புளித்து போச்சோ? உம்மை பார்த்தால் உலகத்தை பார்த்தது போல் என்றார் கடவுள். உங்களை பார்த்தாலோ என்று சிரித்தார் கந்தசாமி பிள்ளை. உங்களிடமெல்லாம் எட்டி நின்று வரம் கொடுக்கலாம், உடன் இருந்து வாழ முடியாது என்றார் கடவுள். உங்கள் வர்க்கமே அதற்கு தான் லாய்க்கு என்றார் கந்தசாமி பிள்ளை. அவருக்கு பதில் சொல்ல அங்க யாரும் இல்லை. மேஜையின் மேல் ஜீவிய சந்தா ரூபாய் 25 நோட்டாக கிடந்தது. கைலாசபுரம் பழைய பரமசிவம் பிள்ளை ஜீவிய சந்தா வரவு ரூபாய் 25 என்று கணக்கில் பதிந்தார் கந்தசாமி பிள்ளை. தாத்தா ஊருக்கு போயாச்சாப்பா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தது குழந்தை. நண்பர்களே, இந்த கதை புதுமை பத்தினின் சிறுகதை கடவுளும் கந்தசாமியும் இந்த லைமகள் அக்டோபர் நவம்பர் 1943 இந்த கதை வெளியிட்டு இருக்காங்க. இந்த கதையை பத்தின உங்கள் கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.